இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிருக்க பாருங்க, இந்த பார்த்துக்கிருக்க டேபிளில் வந்து இப்போ இந்த இந்த ரோ நான் ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ரோவை வந்து நான் வந்து டிலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக டிலைட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே டிலைட் கொடுத்தீங்கன்னா அப்படி டிலைட் ஆகிரும். ஆனால் நீங்கள் வந்து ரைட் சைட்லேயும் ஒரு டேட்டாலாம் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டிலைட் பண்ணல ரைட் சைடு உள்ளதும் சேர்ந்து அழிஞ்சிரும். இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னால அது அந்த இடையில உள்ள அந்த பிளாங்க்ஸு அதை எப்படி அப்போ காப்பி பண்ணி தான் நீங்கள் மேலே ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த எதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அதை செலெக்ஷன் பண்ணிக்கிறோன்னா செலெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணிங்க. Ctrl+Shift ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடத்துல போனீங்கன்னாவே இந்த பாருங்க, நார்மலாக இந்த Ctrl+Shift எடுத்தீங்கன்னா இப்படி ப்ளஸ் தான் காமிக்கும். ஆனால் நீங்கள் கீபோர்டில் Ctrl+Shift உடனே பாருங்கள் இந்த மாதிரி ஏரோ உங்களுக்கு காமிக்குதா. இதை இப்போ நீங்கள் இப்படி ஏற்றுனீங்கன்னாவே இப்போ பாருங்கள் அந்த இது ரிமூவ் ஆயிடுச்சு. பற்றிங்களா, நான் பேக் பேஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், பழைய இது தெரியுதுங்களா. இந்த மாதிரியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.